வணக்கம். இன்றைய வானிலை தகவல். மழையை பொறுத்தவரை வருகின்ற நாட்களில் ஒரு மிதமான மழை பெய்யக்கூடும். ஆந்திரா கடலோர பகுதிகள் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வட தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழக மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் இன்று முதல் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் தொடர்ந்து ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் பார்க்கலாம். வானிலையை கடைசி வரைக்கும் கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மட்டுமே அந்த மிதமான மழைக்கு எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பாலான மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில், வட தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு கனமழை பெய்யக்கூடும். தொடர் மழையாக தமிழகத்தில் ஒரு மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையில் ஒரு மிதமான மழை நீடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடந்த 2 மணி பதிவான மழையளவு கோயம்புத்தூர் மாவட்டம் 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நீலகிரி மாவட்டம் 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ஈரோடு மாவட்டம் 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, மயிலாடுதுறை, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு மீனவருக்கான எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் பலத்த காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.